வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, இந்த நேரத்துக்கு தான் நான் வர வேண்டி இருந்துச்சு. நீங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க. அதுக்காக தாமதத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேலம் இந்த பகுதியை சுற்றி நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை இன்றையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. இன்னைக்கு 3 தொகுதிகள் பண்றோம். ஏற்காடு பண்றோம், ஆத்தூர் பண்றோம், கங்கவள்ளி பண்றோம். 3 தொகுதிகள் நம்ம சேலத்தை சுத்தி நடக்குது. அடுத்த 3 நாட்கள் இங்க தான் இருக்கும். சேலம் மாநகரமும் இந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். யாத்திரை வந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை இது முடிந்து நிறைவிழாக்கு நாங்கள் வந்துருவோம். இன்னைக்கு 130 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். இன்னும் 104 தொகுதிகளை கடக்க வேண்டும். அதுவும் கடந்து விடுவோம். சகோதர சகோதரிகளே, நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை நீங்க எல்லாம் பார்த்தீங்க. திருச்சிக்கு ஒரு உற்சாகமான வரவேற்போடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள். 20,000 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதில் குறிப்பாக 1124 கோடி ரூபாய் நம்முடைய திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பழைய விமான நிலைய கட்டடத்தை விட 5 மடங்கு பெருசு. அதை தாண்டி நம்முடைய முக்கியமான திட்டங்கள் ஆயில் அண்ட் கேஸ், ரோடுவேஸ், ரயில்வேஸ், இது அனைத்தும் கூட அதே மேடையிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எலக்ட்ரிபிகேஷன் லைன் உட்பட தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தாங்க. 38வது பட்டமளிப்பு விழா. இந்திய வரலாற்றில் முதலாக ஒரு பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது நேற்று தான். அங்கேயும் ரொம்ப உற்சாகமாக நம்முடைய மாணவ செல்வங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை நேற்று பயன்படுத்தினாங்க. நம்ம எல்லோருமே பார்த்தோம். எனது அருமை மாணவ குடும்பமே அப்படின்னாங்க, எனது அருமை தமிழ் குடும்பமே அப்படின்னாங்க. நேற்று எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் பிரதமரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பிரதமருடைய பாசப்பொழிவான அவருடைய பேச்சு, அந்த வார்த்தை நமக்கு காட்டுச்சு. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று மேடையிலே சொன்னாங்க, எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த 10வது ஆண்டில் இருக்கும். 10 ஆண்டுகள்ல யூபிஏ கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நம்ம கொடுத்திருக்கோம். யூபிஏ 1, 2 2004 14 வரை இருந்த பொழுது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து 30 லட்சம் கோடி. எல்லா மாநிலங்களுக்கும் 10 ஆண்டுகள்ல யூபிஏ காங்கிரஸ் தலைமையிலான அரசு கொடுத்தது 30 லட்சம் கோடி. 10 ஆண்டுகள்ல நாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருப்பது 120 லட்சம் கோடி. 4 மடங்கு மாநிலங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நாம் அதிகப்படுத்தி இருக்கோம். 120 லட்சம் கோடி ரூபாய். அதிலும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டினாங்க, தமிழகத்திற்கு நம்முடைய மத்திய அமைச்சர்கள் கடந்த ஒரு வருடத்தில் 400 முறை வந்து போயிருக்கிறாங்க. 400 டைம்ஸ் வேறு வேறு காலகட்டத்தில். அதெல்லாம் பிரதமர் கோடிட்டு காட்டினாங்க. குறிப்பாக ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 3 மடங்கு யூபிஏ கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் அதிகமாக வந்திருக்கு. சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸை பொறுத்த வரைக்கும் 2.5 மடங்கு வந்திருக்கு. அதையெல்லாம் பிரதமர் காட்டினாங்க. அதை தாண்டி பிரதமர் அவர்கள் எப்படி தமிழ் கலாச்சாரம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது அப்படிங்கறதையும் பேசினாங்க. அது குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செங்கோல்ல இருந்து, காசி தமிழ் சங்கத்திலிருந்து, சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எல்லாமே நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னோட உரையில கோடிட்டு காட்டினாங்க. மொத்தத்திலே ஒரு மகிழ்ச்சியான பிரதமருடைய வரவு தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகி கொண்டிருந்த பொழுது நம்முடைய கட்சியினருக்கு திருச்சி பகுதியில் எல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. வரவேற்பும் கூட கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சாலை வழியாக பிரதமர் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் போகும்பொழுது 45,000க்கு மேற்பட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வரவேற்பு அளித்தாங்க 10 கிலோமீட்டர் ரூட்ல. அதெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் பார்த்தார்கள். எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி தமிழகத்தில் இருக்கு நம்ம பிரதமர் பார்த்திருக்காங்க. அதை சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கறத இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கு. அதை தாண்டி சேலத்தில் தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரனுடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கூட தலை குனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணிருக்காங்க. குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள். இதுல சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பத்திரிகை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கின்றேன். நமக்கு சாயந்தரம் 4:40க்கு இந்த விஷயம் அரங்கேறுது. பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டில் சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்துறாங்க. ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியக்கூடாது. அந்த ஜீப்ல வந்து 4 காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க. 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 9:30 மணி கூட்டிட்டு வர்றாங்க. அவரை கைது பண்ணது 4:40. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9:30 மணினா 5 மணி நேரத்திற்கு ஏறத்தாழ கழிச்சு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க.
அங்க அவருக்கு பிபி இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க, நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 டேப்லெட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஆப்போசிட் சைடுல யாருமே வக்கீல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு 12 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க, மிட் நைட். 12 மணிக்கு அவருக்கு ஒரு அரெஸ்ட் காப்பியை சர்வ் பண்றாங்க. அரெஸ்ட் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிசிஆர் ஆக்ட், எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக, அந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க ராஜா, எஸ்சிஎஸ்டி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ்சிஎஸ்டி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. சோ 3:30 மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. 3:30 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம், தெரியாத சில விஷயம். எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை 5 மணி நேரம் ஜீப்ல உட்கார வச்சு சேலம் முழுவதுமே சுத்தி 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 வந்து 9:30 மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் 12 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டுக்கு கொண்டு போய் 3:30 மணிக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு. எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. இது ஏன் நடந்தது? காவல்துறை வந்து 2 விஷயம் சொல்றாங்க. பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, பியூட்டர் அப்படிங்கிற பேர்ல. அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பெனி நடிச்சு விட்டாங்க. ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள், அவரு, அவர் மனைவி, குழந்தையெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி. இது ஒரு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் 8 கம்பெனி, அப்படின்னா நான் ப்ராஃபிட். அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதான் பியூட்டர் ஃபவுண்டேஷன். பியூட்டர் ஃபவுண்டேஷன் பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கம்பெனியில யாரெல்லாம் டைரக்டர் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஜெகநாதன், வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம். 2வது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, இப்ப வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் 2வது. 3வது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் 3வது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் 4வது. இது பாருங்க, பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 4 டைரக்டருமே ப்ரொஃபசர்ஸ். அதுல 3 பேர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க. இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா, தனியாரிலிருந்து வரக்கூடிய பணத்தை அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி, அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆற்றல் திறமையை அதிகப்படுத்துறதுக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலை வாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் கொடுத்து அங்கேயே இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க. இதுல என்னங்க தப்பு? இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்கு. இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது, அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதுல பெரியார் 2 ப்ரொஃபசர் இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வர்றாங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழக ப்ரொஃபசர் ராம் கணேஷை கொண்டு வர்றாங்க. இதுல எந்த தவறு இல்லையே. இதுல என்னங்க தவறு? எந்த தவறும் இல்லை. நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, அந்த ப்ராஃபிட்டை 1 பைசா வெளியே எடுக்க முடியாது. அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதை காவல்துறை வந்து, ஐயோ அவங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தை அவர் கொள்ளையடிக்கிறார்னு அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்க வைத்து நிக்க வேண்டும். அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் உங்களுக்கு சில வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன். குறிப்பாக அந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மத்தியானம் யூனிவர்சிட்டியிலிருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோ நான் காட்டுறேன். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் 1:30 மணிக்கு, இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு, அதனால வந்து இவர் வந்து பிசிஆர் சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு. சோ 2 பேர் போறாங்க. ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு, கார்ல ஏறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 பேர் வந்து பேசுறாங்க. இவர் போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. இவரே கேட்கிறாரு, சரி வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 7 செகண்ட் கார்ல ஏறாரு. அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவர் ஏறக்கூடாதுன்னு. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்ப 2 பேர்த்துல ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்ல 7 நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா?
அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் இவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வந்து சக்திவேல், ஒருத்தர் சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர், சஸ்பெண்ட் ஆயிட்டார். அவரை பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் வந்து பிரச்சனை பண்றாரு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட், முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் இதுல முகாந்திரமே இல்ல. டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் இன்னொருத்தரோட வந்து இவருடைய காரை மறிச்சு கேட்டை வந்து இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்குது. இப்ப ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்டார் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது. பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க, இவரைத்தான் ரெஜிஸ்டாரா போடணும். அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கல. கவர்னர் என்ன சொல்றாரு, துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில் ஒரு ரெஜிஸ்டாரை போடுங்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங் வந்து 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல. அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு, தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு. சோ மீட்டிங்ல தர்பராஜ் வந்து உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில இருந்து. அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு, தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சுக்கணும், அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்க கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசினாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நாம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பிச்ச ப்ரொபோசல். இட்ஸ் அ கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்தை மாநில அரசு லீக் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்தில் ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பார்க்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன். சாரி, பெரிய டிவி இல்ல, இது வந்து அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில் ஏறாரு. இதுதான் சான்ஸ்ல நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு. மொத்தமா பாருங்க, ஒரு 5 செகண்ட் பேசுறாரு, அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கிறார். போன்லயே பேசிட்டு இருக்காரு, போனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னன்னு பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இழுக்குது, விட மாட்டேன்னு. அதை வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்கள தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்க பத்திரிகைக்கு ஷேர் பண்றோம். முடிச்சோடனே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாய நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாரு. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு? நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம். இல்லைங்களே தப்பு?
இந்த அளவுக்கு முட்டாளுகளா காவல்துறை? நானும் காவல்துறையில பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்ல, பெரியார் யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் போனா என்ன அர்த்தம்? அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதுறோம். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். என்எச்ஆர்சிக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும் பொழுது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலக்ஷன் யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். அதனால் காவல்துறை அதிகாரிகள் இங்க யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்ல ஏத்துவோம், எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யன்னு சொன்னாரு, அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? பேசாம யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரஸ்ல பேசுறேன். எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பாதிச்ச பேரை எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் சிஆர்பிசியா? அதுக்கு தான் ஐபிசியா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு டேட்டா கொடுக்கறேன், வீடியோ கொடுக்கறேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இல்ல போலீஸ் ஒன்னு தப்புன்னு சொல்லிட்டேன், இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம், இல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் 4 ப்ரொஃபசர் இல்லைன்னு சொல்லட்டும், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும், 4:40க்கு அரெஸ்ட் ஆகலின்னு சொல்லட்டும். அண்ணே யாரா இருந்தா கூடங்க அந்த கம்பெனி இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. 4 பேருமே குடும்ப நபர்கள் இல்ல. ஜெகநாதன் மனைவி, ஜெகநாதன் மகள்னா 4 பேரும் கிடையாது. இப்ப இட் இஸ் நோன், இட் இஸ் அக்னாலேஜ், நமக்கு தெரியும். இவங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்கு. இவர் ஆபீஸை டெமிட் பண்ணி போகும் பொழுது அதே கம்பெனி எடுத்துட்டு போனா அது குற்றம். வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு, இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார். அப்ப இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாம அது என்னோட கம்பெனியில் எடுத்துட்டு போனா குற்றம். அப்பதான் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, அப்ப கேள்வி கேளுங்க. இவர் 100% ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போறாரு. புது விசி வந்தா மறுபடியும் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சொசைட்டிஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போறான். நானும் ஃபவுண்டேஷன் நடத்துறேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். அப்படித்தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்றோம். பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேரு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஓகே. செக் சைனிங்ல சில பிரச்சனை இருக்கும், இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க, மாறி போனா யாரு போடுவாங்க, அது எல்லா ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை. இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு, கவர்னர் அவங்க இன்னொரு விசியா போட்டிருக்காங்க, அவரு வந்தாங்க, இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, குற்றம். அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு, குற்றம். அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனில டைய போட்டு அண்ணா இதுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, குற்றம். லோக்கஸ்ட் அண்ட் என்ன சார்? பிரைம் எஃபிசியா கேஸ் என்ன சார்? நத்திங் இஸ் மேட் அவுட் சார். அதனால இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறக்கா எஸ்சி எஸ்டி சேர்த்துறாங்க. எவ்வளவு அறிவாளிக பாருங்க, எவ்வளவு அறிவாளிக பாருங்க. அப்படியே இன்டெலிஜென்ட் அவங்க எல்லாம். அப்படியே தேவலோகத்துல இருந்து இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த 7 வருஷத்தை தாண்டணுமா? எவ்வளவு அறிவாளிக பாருங்க சார். சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் 7 வருஷத்துக்கு கீழ இருந்தா ஆட்டோமேட்டிக் பெயில். போலீஸ் என்ன பண்றாங்க, 7 வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க. அப்ப எஸ்சி எஸ்டியா போடு, அப்ப செட்டிங் பண்ணு. மத்தியானம் 1:40க்கு 2 பேர்த்த உள்ள அனுப்பு. எப்படி பாருங்க, சஸ்பெண்ட் ஆன ஒருத்தரை கூட அனுப்பு. அவர் வரும்போது காரை 1:40க்கு நிறுத்து. அவர் இங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு. 4:40க்கு 3 மணி நேரத்துல நீ வா ஆபீஸ் கேட்ல வர மாதிரி. இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்காரவே. ஏன்னா முட்டாள் தானே நம்ம எல்லாம். சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க, நம்மள எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை? ஆல் எக்ஸிகியூட்டட் பை போலீஸ். கொத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றார்கள். சொல்றதுக்கு எந்த ஒரு அச்சமே கிடையாது. இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தணும். சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு நீங்கள் நானும் லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கே அந்த ஊர்ல மரியாதை இல்லை. உங்களை எண்ணி நாயை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போன குப்பை வண்டியில. ஏன்னா போலீஸ்காரனை பழிச்சுக்கிட்டோம், எம்எல்ஏ பழிச்சுக்கிட்டோம், திமுக காரனை பழிச்சுக்கிட்டோம், போடுறவன் மேல ஒரு எஸ்சி கேஸ், போடுறவன் மேல இந்த கேஸ், போடுறவன் மேல சீட்டிங் கேஸ். என்ன நடக்குது? இதெல்லாம் நியாயமான தர்மமான? இது யாராச்சும் ஏத்துக்குமான?
ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அலக்கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு. அதனாலதான் நாங்கள் அமித்ஷாஜிக்கு இன்னைக்கு கேட்க மத்திய அரசு அதை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி, நாங்க அதை எடுத்திருப்போம். கேட்கணும் கேள்வி, டிஜிபியை சம்மன் பண்ணணும். இப்ப அனுப்ப போறோம், ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க சொல்லணும். அண்ணே பாருங்க, இதானே பியூட்டர் ஃபவுண்டேஷன் எம்ஓயு எல்லாம் கையில் இருக்கு சார், இதான் சார் பாருங்க சார், இதுல இருக்கு சார், எல்லா காப்பி அனுப்பிடுறோம், எல்லாத்தையும் அனுப்பிடுறோம் தலைவா உங்களுக்கு. இதுல இருக்கு அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ்ட கொடுத்த இது, அவரை எங்க பிடிச்சாங்க, 4:40க்கு என்னை இப்படி பண்ணாங்க, என்னை வந்து பாருங்க 5 மணி நேரம் ஜீப்ல சுத்த விட்டாங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஆஞ்சியோபிளாஸ்டி வந்தது, எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் எழுதிருக்காரு அந்த மனுஷ பாவம். அண்ணே ஒரு விஷயம் நான் பத்திரிகை நண்பர்கிட்ட கை கூப்பி கேட்பறேன், நேர்மைக்கு ஒரு விலை இருக்கணும். பத்திரிகையில நீங்களும் நேர்மையா இருக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் கடைசி நாள் நீங்க வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பான நானும் ஏத்துக்க மாட்டேன். பத்திரிகையில் நீங்க இத்தனை நாள் நேர்மையா இருக்கிறீங்க, நேர்மையா ரிட்டையர் ஆக போறீங்க, ஒரு நாள் நீங்களும் ஆக போறீங்க, நான் ஆக போறேன். எவனோ ஒருத்தன் கடைசி ஒரு வருஷத்துல வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னானா நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு இப்படிதான் நடந்திருக்கு. வைஸ் சான்சலர் டென்யூரே முடிய போது இன்னைக்கு வந்து SC/ST கேஸ போட்டு பியூட்டர் ஃபவுண்டேஷன் காவல்துறை என்ன லாஜிக்கல் பேசுறாங்க. பிரைமரி ஃபேசிய கேஸ் எங்க மேடலாம் மென்சிரியா அப்படின்னு சொல்லுவானே. ஐபிசியினுடைய பேசிக் இன்கிரிடியன்ட் மென்சிரியானா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன, இங்க குற்றம் என்ன நடந்துச்சு, வேர் இஸ் த மென்சிரியாவே இல்லையே, லாட்டின் வார்த்தை மென்சிரியாவே இல்லையே, குற்றமே இல்லையானே. அவருக்கு ஆக்சுவலா மாலை போட்டு கும்பிடு போட்டு, ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் A++ இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான். 3 வருஷத்துல கொண்டு வந்திருக்காங்க. A++ கேட்டகரியில இட் இஸ் த யங்கஸ்ட் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி. NIRF ரேங்கிங்ல 73வது இருந்துச்சு. ஒரு பதவி ஏற்கும் பொழுது 59 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா எடுப்பது. இந்த மாதிரி பப்ளிக் அசிங்கப்படுத்தினா ஏத்துக்க முடியுமான? ஜீப்ல ஏத்து நாயை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போய் 73ல இருந்து 59 கொண்டு வந்திருக்காங்க. யாரோ சஸ்பெண்ட் ஆன ஒருத்த வந்து இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து காரை மறிச்சு. ஆனா இந்த SC/ST ஆக்ட் என்னென்ன பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்குன்னு சொல்ற காரணம் அதை மிஸ்யூஸ் பண்றது. அதை காவல்துறை செஞ்சா எப்படி ஏத்துக்க முடியும்? இத்தனை வழக்குகள் போட்டும் நீதிமன்றம் அவர்கள் வந்து சாமியில விட்டுருச்சு. அது நீதிமன்றத்துடைய அவருடைய வக்கீல் அன்பு வாதாட விதம் வந்து நான் பாராட்டுறேங்க ஐயா. அடுத்தவங்க வர்றங்க ஐயா. இன்னைக்கும் நீதிமன்றத்தின் மீது நமக்கு நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த வழக்கு காட்டியிருக்கு. 3:30 மணிக்கு அவருடைய லாயர் அவங்க சொன்ன மாதிரி போய் ஆர்குமெண்ட் வச்சு அந்த கோர்ட் சிஸ்டம் அவரை பெயில்ல விட்டு, இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் 7 வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கு, நீங்க எப்படி பெயில்ல விட்டீங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு உத்தரவு கொடுக்க போறாரு. என்ன உத்தரவு கொடுக்கறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதனால இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம், நேர்மையா ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, நேர்மையா ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று அந்த டேட்டா எல்லாம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப வெக்கி தலை குனிந்தேன். சேலம் வரக்கு முன்னாடி பேசணுங்கிறக்கா எனக்கு இத்தனை டேட்டா கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சார் இங்க நல்ல கேள்வி சார். இப்ப நீங்க பாருங்க, இந்த பெரியார் யூனிவர்சிட்டி துணை வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப அரெஸ்ட் ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்பொழுது அரெஸ்ட் ஆகிறார். அடுத்த நாள் கவர்னர் மீட்டிங். எப்ப கவர்னர் மீட்டிங்னா 27ஆம் தேதி, 26ஆம் தேதி சாயந்தரம் கேட்ல வச்சு அவரை தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஜீப்ல. சோ ஒருத்தர் சொல்றாரு, அண்ணே நான் கவர்னர் மீட்டிங் போறேன் சார், போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்றாரு. அவருடைய கண்டென்ட்ல இருக்காது. காவல்துறை சொல்றது அப்படிலாம் போக முடியாதுங்க, நீங்க முதல்ல வாங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஒரு கவர்னர் மீட்டிங்க்கு கூட ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங்க்கு போக முடியல. காவல்துறை தமிழக அரசுடைய நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே, ஏதாவது வைஸ் சான்சலர் எங்க சொன்ன பேச்சு கேட்கலையா? நீ சிண்டிகேட்ல நான் சொன்ன ஆளை போடலையா? நான் சொல்ற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்ட கொடுக்கலையா? இல்ல நான் சொன்ன ஆளை நீ ப்ரொமோட் பண்ணலையா? இல்ல நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா? நான் சொன்னதுக்கு நீ செய்யலினா வச்சு செஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்று இருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில மட்டும்தான் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும்.
மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கு. அதை தவிர என்ன அவர் கோல்? எதுக்கு ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும்? இப்ப கார்த்திக் அவங்க பதில் சொல்லணும். பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் ஒரு கான்பிடென்ஷியல் மீட்டிங்ல வச்ச பியூட்டர் ஃபவுண்டேஷனுடைய MOU எப்படி காவல்துறைக்கு போச்சு, யார் கொடுத்தா? அது காவல்துறையும் பதில் சொல்லணும். எப்படி அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணாங்களா? இல்ல அவங்க இந்த CCTV ஃபுட்டேஜ் நான் இப்ப உங்களுக்கு காட்டினேன், இப்ப உங்களுக்கு பிரஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன், அதை பார்த்தாங்களா? எதுவுமே. ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் இல்லை. சேலம் மக்கள் தண்டிக்கணும். இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை தண்டிக்கணும். காவல்துறை யாரா இருந்தாலும் தண்டிக்கணும். மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும். சாமானிய மனிதன் ஒருத்த மேல கை வச்சா அப்புறம் நம்மளாம் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேட் மாதிரி கை கட்டி தான் உட்காந்து. அப்புறம் அடுத்து உங்களுக்கு தெரியும், சேலத்துல இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆத்தூர்ல இரண்டு விவசாயிகளுடைய நிலம் இருக்கு. அதுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு 2-3 நாளா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் நோட்டீஸ் கொடுக்கறாங்க, ஏன் கொடுக்கல அப்படிங்கறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் நம்ம கேட்கணும். அவங்க சார்பா நான் பேச முடியாது. இப்ப யாராவது ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் 66 கட்சி மாவட்டம் இருக்கு. 66 கட்சி மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் இருக்கு. சேலம் மாவட்டத்தில் 12 செயலாளர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, 12 செயலாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 12 × 66 போட்டுங்க. ஏறத்தாழ 750 பேர் மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க. நம்ம கட்சியில மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது மாவட்டத்துக்கான உயர்ந்த பதவி. அது கீழே செயலாளர் வர்றாங்க. அந்த 750 செயலாளர்ல 12 பேர் சேலத்தில் இருக்காங்க. அதுல யாரோ செயலாளருக்கும் இவருக்கும் சொத்து தகராறு. அதனால இவரு அந்த மாவட்ட செயலாளருக்கு ஈடினா என்னன்னு எனக்கு தெரியும். அவர் ஈடினா என்னன்னு தெரியுமா? இல்ல அவர் ஈடி எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? நம்ம மாவட்ட செயலாளருக்கு நம்ம மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தை எழுதி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரை நான் அவமானப்படுத்தல. இல்ல நல்லவர் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை சம்பந்தமே இல்லாம மாவட்ட செயலாளருக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க. இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? அந்த விவசாயிகள் குற்றம் செய்யல, எதுவும் பண்ணல அப்படின்னா, நானும் ஒரு விவசாயி தான், இருக்கிறவங்க எல்லாம் விவசாயி தான், கூட நிக்க போறோம். இப்ப ஈடி என்ன கேட்டிருக்கானே, ஆதார் கார்டை கொடுங்க. இதுக்கு முன்னாடி உங்க மேல வைல்ட் லைஃப் சட்டத்துல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, ஏதோ காட்டெருமை ஹண்ட் பண்ண கேஸ். அது உங்களுக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் உள்ள வருது. PMLA வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் இஸ் ஆல்சோ காம்பனன்ட். பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும், இதெல்லாம் கொடுங்க. இதுதான் ஈடி கேட்டிருக்காங்க. ஈடி வேற என்ன கேட்டிருக்காங்க? இதை தவிர வேற என்ன ஈடி கேட்டிருக்காங்க? பேங்க் அக்கௌண்ட்டோ ஆதார் அட்டையோ அதை கொடுக்க போறோம். அதை ஈடி பார்க்க போகுது. அதற்கு மேல இவருக்கு குற்றம் செய்யல, ஈடி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, நானே ஃபீல்டுக்கு உங்க முன்னாடி தர்ணா உட்காரு. நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இல்ல சார், இவர் நிரபராதி, இவர் பாருங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்தாரு, ஈடி கேட்டதையும் கொடுத்தாரு, ஆதாரும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் ஈடி அடிக்கணும். ஃபர்ஸ்ட் தர்ணா நான் உட்காரேன் விவசாய நிலத்துல, அவருக்காக நான் உட்காரேன். ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்கு சம்பந்தமே எல்லாம் முடிச்சு போட்டு, இல்ல அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி அங்க போய் அவங்க கட்சியை விட்டு வன்மையா கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர், ஏன்னா 750 மாவட்ட செயலாளர் இவர் ஒருத்தர், கரெக்ட் தானே? 12 பேர்த்துல ஒருத்தர் தானே? அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்க சொல்லுங்க. அவர் 10வது படிச்சிருக்காரு. அவர் சத்தியமா எனக்கே அந்த மாவட்ட செயலாளர் பேர் தெரியாது. நேத்தா KP ராமலிங்க போட்டோ காமிச்சா, இவர் தானே நம்ம மாவட்ட செயலாளர், இவர் மேல தானே அலிகேஷன் வைக்கிறாங்க. நான் என்ன பார்த்தது கூட கிடையாது. எங்கேயாச்சும் பப்ளிக்ல ஒரு போட்டோ எடுத்தா உடனே சில மீடியா நண்பர்கள் என்ன போடுவாங்கன்னா, அண்ணாமலைக்கு மாவட்ட செயலருக்கும் தொடர்பு, 2 பேர் சேர்ந்து சட்டவிரோதமாக அந்த நிலத்தை வாங்கி அங்க என்ன எஸ்டேட் அணை கட்ட போறோம். அதை வாங்கி நாங்க என்ன துபாயில இருந்து பணத்தை கொண்டு வந்து எஸ்டேட் அணை கட்ட போறோம். எல்லாம் எங்க ஆடு மாதிரி வரக்காடு, எல்லாம் ஆடு மாடு மேயும், தண்ணி வச்சதை கடலை சோளம் போட்டுக்கலாம். மாநாடு நடத்துறோம். எந்த மாநாடு நடத்துறோம்? இதை நான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அதிகாரிகளுக்கு நம்முடைய அமைச்சர்கள் மூலமா எடுத்துட்டு போயிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க அமைச்சர்கிட்ட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ண முடியும். கட்சியினுடைய உறுப்பினர் எங்க அமைச்சர்கள். இப்ப தமிழ்நாட்டு அரசுடைய FIR பாத்தீங்கன்னா, ஒரு களம் பெயர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், தொழில் இருக்கும், ஜாதி இருக்கும். நம்முடைய FIR கண்டென்ட்லயே ஜாதி ஒரு காலம் இருக்கு. இப்ப ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்கன்னா, ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ், ஒரு பேஸ் FIRக்கு ஒரு FIR எடுத்துக்கிறாங்க. அதான் பேஸ் அஃபென்ஸ். பிரெடிகேட் அஃபென்ஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட். இப்ப நார்த் இந்தியால போனீங்கன்னா ஜாதி பேர்கள் கூட இருக்கு. மிஸ்ரா இருக்கு, அகர்வால் இருக்கு, அவங்க பேரை போட்டு அனுப்புறாங்க. நான் யூகிக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை எதுவும் தெரியாம, அங்க பாத்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அப்படின்னு தான் நோட்டீஸ் வரும். இப்ப அண்ணாமலை கவுண்டர் தமிழ்நாட்டு நோட்டீஸ் வந்தா நானே சொல்லுவேன், யோ நான் ஜாதி பேரை போடுறதுல எதுக்கு என் பேரை நீ வச்சிருக்கேன்?
அல்லது அண்ணாமலை செட்டியார்னு வந்தா கூட நான் போய் கேட்பேன். நான் ஜாதி பேரை போறதில்ல. அண்ணாமலை முதலியார் வந்தாலும் நான் போய் கேட்பேன். நான் ஜாதி பேரை போறதில்ல, ஏதை போறேன். அது நம்ம ஊர்ல நம்ம பழகிட்டோம். நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை. எங்க போனாலும் அந்த பேர் இருக்கு. அதன் அடிப்படையில தான் கொடுத்திருப்பாங்களோ தவிர நான் யூகிக்கிறேன். எனக்கு என்ன அமைச்சர் அவங்க வரும்போது நாங்க கேட்க போறோம். அதான் சொல்றேன், வனத்துறை கொடுத்த புகார்ல அந்த களம்ல ஜாதி இருக்கு. அந்த களம்ல ஜாதி இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை இதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருகின்ற காலத்துல திருத்திக்கணும். அவ்வளவுதான். இந்த லேண்ட் என்ன, நம்ம தன்மை என்ன, இது என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். இட் இஸ் மோர் அபவுட் தட். அதுல அவங்க தமிழ்நாடு எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய ஒரு காலம் எடுத்து அப்படியே டைப் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப நான் தமிழ்நாடு அரசு கிட்ட குற்றச்சாட்டு, ஆனா இந்த எஃப்ஐஆர்ல ஜாதி காலத்தையே ரிமூவ் பண்ணாங்க நான் கேட்கலாமே அடுத்து. ஏன்னா நாம இங்க டிரெவிடியன் மூவ்மெண்ட்ங்கிறோம், நாம இந்த அரசியலுங்கிறோம். தமிழ்நாடு அரசியை எஃப்ஐஆர்ல ஜாதி காலத்தையே ஹைடு பண்ணக்கூடாது. வச்சுக்கங்க, இன்டர்னல் மெமோக்கு வச்சுக்கங்க. பப்ளிக்கா வர்ற எஃப்ஐஆர்ல ஜாதி காலம் தூக்கிடுவோம். அதே கேள்வியை நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறேன். திமுக யாராவது பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துறாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்றம் சுமத்துறாங்கன்னா, அண்ணே நீங்க தமிழ்நாட்டினுடைய எஃப்ஐஆர் இதுல அந்த காலத்தை ஹைடு பண்ணிருங்க. அது எஃப்ஐஆர் பிரிண்ட் பண்ணும்போது வரக்கூடாது. அப்ப நீங்க அதை கொண்டு வர்றீங்க. அப்ப உங்களுக்கு ஜாதி வேணுமா? அதை பார்த்தானே சொல்றாங்க. அதை பார்த்தானே இடி போடுறாங்க. தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி ஆக்டே ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுது சார். ஆமா. அதை வச்சுட்டு உயர் ஜாதிக்காரங்க இப்ப எங்கிட்ட கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி சட்டம் வேண்டுமா? கண்டிப்பா வேண்டும். ஏன்னா எத்தனையோ இடத்துல அநியாயம் நடந்திருக்கு இல்லையா? அநியாயம் நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா சட்டம் மிஸ்யூஸ் ஆகும்போது அண்ணன் மாதிரி பத்திரிகையாளர் குரல் கொடுக்கும் பொழுது அதை மிஸ்யூஸ் பண்றவங்களையும் நம்ம பிடிக்கணும். கண்டிப்பா சட்டம் வேணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் வேங்கை வயல் 1 வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய எஸ்சி சமுதாய மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள விடல, டாய்லெட் கழுவு வச்சாங்க, இதை பண்ணாங்க. டெய்லி தமிழ்நாட்டில் படிக்கிறோம். இரட்டை டம்ளர் முறை தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமா இருக்கு. எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கு இந்த ஊரில் அனுமதி இல்லை. அதனால கட்டாயமாக சட்டம் வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம பிடிச்சா தான் அந்த சட்டத்துக்கு மரியாதை இருக்கும். மிஸ்யூஸ் பண்றவங்க பண்ணிட்டே இருந்தானா நியாயமான நம்முடைய சகோதர சகோதரிக்கு நியாயம் கிடைக்காது. சரிங்க சார், சரிங்க சார். சார் அவங்க இந்த கையில கேஷா கொடுக்கறதே அந்த ஃப்ராட் பண்ணத்தான் சார். இதைத்தான் முதல்ல இருந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல அனுப்புறாரு. 9 லட்சம் கோடி அனுப்புறாரு. 9 லட்சம் கோடி அனுப்புறாரு. ஒரு பிரச்சனை இல்லாம, பிசிறு இல்லாம. நாகாலாந்து பார்டர்ல இருக்கவங்களுக்கு போகுது, தமிழ்நாட்டுடைய கடைசி வில்லை தக்கலைக்கு போகுது, காஷ்மீருடைய கடைசி வில்லை துர்த்துக்கு போகுது. பிரச்சனை இல்லாம போகுது. இந்த ஊர்ல ஐயோ மழை வந்தனால ஏடிஎம் கெட்டு போச்சு, கரண்ட் இல்லனால ஏடிஎம் வேலை செய்யல. KN நேரு அவர் பதில் சொன்னாரு பாருங்க. அது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல ஃப்ரேம் பண்ணி ஒரு போட்டோ போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி டெய்லி ஹார்வர்டு MBA பசங்களை இதை படிப்பான்னு சொன்னோம். நாங்க ஏன் பணம் கையில கொடுக்கறோம்னா, சென்னை வெள்ளத்தினால கரண்ட் போய் ஏடிஎம் வேலை செய்யாம போயிடுச்சு. ஏன்னா பேடிஎம் உலகத்தில் நடக்கக்கூடிய 60% ஆன்லைன் டிரான்ஸ்பர் இந்தியா பண்ணுது. பட்டி தொட்டி எல்லாம் ஏடிஎம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பணம் இன்னைக்கு அக்கௌண்ட்டுக்கு போகுது. விவசாயிகள் 6000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போகுது. என்ன பேசுறாங்க? கேஸ் கனெக்ஷன் யாரு மானியத்தில் வச்சிருக்காங்களோ 300 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இவ்வளவு பணத்தை 8 லட்சம் கோடி ரூபாய் பிசிறு இல்லாம மோடி அனுப்புறாரு. ஒரு 6000 ரூபாய் கொடுக்க துப்பு இல்ல. அதை போய் தண்டோரா போட்டு 4 பேர்த்த கூப்பிட்டு அதுல ஒரு 1000 ரூபாய் கமிஷன் அடிக்கிற திமுக அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹைகோர்ட்டே சொல்றாங்க, ஆன்லைன் பண்ணி தொலைங்கயான்னு. அடுத்து பொங்கல் தோப்புன்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அடுத்து இன்னும் 1 மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ராமான இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல. அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா, அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உடனே முதலமைச்சர், ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன். பாருங்க பிப்ரவரியில. இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு டிராமா. இன்னைக்கு பொங்கல் தோப்புக்கு பணம் சொல்ல உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு. இதெல்லாம் தாத்தா காலத்துக்கு. எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் டயலாக் அடிச்சிருக்கணும், நான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டே 2ல உதயநிதி அடிப்பார். டே 3ல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பீங்க, என்ன பொங்கல் தோப்புக்கு பணம் வரல, அண்ணாமலை என்ன சொல்றாரு, ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, EPS என்ன சொல்றாங்க, பணம் எங்கன்னு. அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, உறுதியா கொடுப்பேன் டே 3ல சொல்லுவாங்க. டே 7 வரைக்கும் இதை டிராமா பண்ணி
அப்புறம் டே 15 நாங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்போங்க. இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு 3 வருஷமா என்ன டிராமா பண்ண அண்ணே பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க. இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானுங்க. மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது. அதையும் தண்டோரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில்ல நிக்க வச்சு அதுல 4 பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க. வெறுத்து போச்சுங்க. இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க. இவனுக்கு பண்ற டிராமா. ஒரு 1000 ரூபாய பட்டனை தட்டினா முதலமைச்சர் 10 பயனாளிகளை தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு 10 பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார் கையில் அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கௌண்ட் 1 செகண்ட்ல வந்து விழுவும். திமுக காரன் கடவுளானே அவன் கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில்ல 6 மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்ப வருவானோ இவன் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு அவங்க படுற பாட்டு இருக்கே. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. திமுக காரன் இவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. இதே தாத்தா காலத்து டெக்னிக். இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே. அண்ணே சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரம் இங்கதான் வந்தேன். கண்டிப்பா சொல்லியிருப்பார். நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்க தளபதி உங்களுக்கானவர் 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான் ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்தோன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டாங்க. 70 வருஷமா அந்த நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போகுது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் 5000 கொடுக்க சொன்னார். 5000 கொடுங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க, பணம் வருவது உறுதி. யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போகும். அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்பவாச்சும் நமக்கு புத்தி வந்து இவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ணே ஒண்ணு இல்ல தலைவா, நம்மை பொறுத்தவரை ரொம்ப நாளா நம்முடைய தொண்டர்களுக்கு கேட்கும், சேலத்துக்கு அதிக நேரம் கொடுக்கணும், சேலத்துல தங்கணும். நீங்க சேலத்து அதனாலதான் சேலத்துல 6 நாள் தங்கணும். இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு நைட்டு, நாளானைக்கு நைட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி நைட்டு, 8ஆம் தேதி நைட்டு இங்கேயே சுத்துறோம். ஏன்னா இந்த யாத்திரை ஒரு வாய்ப்பு. எல்லா மக்களையும் அடித்தட்டுல போய் பார்த்து நம்முடைய கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர்த்தோட இல்ல திருமண விழா மேல பயங்கர கோபமா இருக்காரு. அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கே போல, அண்ணன் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு கட்சி நிர்வாகிகளோடு இந்த 4-5 நாட்கள் இருப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்புன்னு அது அப்படித்தான் பாக்குறாங்க. தேங்க்யூ அண்ணன். நன்றி. அண்ணே நேற்று பிரதமர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாருண்ணே. விமானத்துல திரும்பி போகும் பொழுது, அண்ணாமலைஜி திருச்சி மாநகரத்தை நீங்க எல்லாம் சுத்தப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவு டன் குப்பை எடுத்தீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் சார் 7 டன் குப்பை எடுத்தோம். 7 டன் எடுத்தோம். இன்னைக்கு 75 இடத்துல சுத்தம் பண்ணோம். இது ஒரு மிஷனா நாங்க பண்ண போறோம். நீங்கள் தமிழகம் வரும் பொழுதெல்லாம், கட்சிக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்வச்ச பாரத்தை நாங்க பண்றோம், தூய்மை இந்தியாவை பண்ண போறோம். பிரதமருக்கு அதானே முக்கியம். ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அரசியல்லாம் அவர் பேசவே மாட்டாருன்னு. மக்கள் நல்லா இருக்காங்களா, குப்பையெல்லாம் எடுத்தீங்களா, மக்கள் சுகாதாரமா இருக்காங்களா? நேற்று பிரதமர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். பிரதமரை கேட்ட கேள்விக்கு நான் பதில் இது மட்டும்தானே சொன்னேன். அதானே பிரதமருடைய தன்மை, வேற எதுவும் பேச மாட்டேன். நன்றி அண்ணா. முடிச்சிடலாம் முடியல பார்லிமெண்ட் ஆபீஸ். அண்ணே சாரி, முக்கியமான மேட்டரை மறந்துட்டோம். நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி சொல்லி நம்முடைய சேலம் பாராளுமன்ற தொகுதியினுடைய அலுவலகத்தை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கோம். நம்முடைய பெருங்கோட்டை பொறுப்பாளர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள், மூத்த தலைவர் அண்ணன் வெங்கடாச்சலம் அங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் MLA அண்ணன் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இடம் பற்றாக்குறைனால அண்ணன் சேர் கொடுக்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அண்ணன் வரும்பொழுது நான் அவசரமா தென் தமிழக வெள்ளத்துக்கு போயிட்டேன். அண்ணன் பெரிய மனதோடு அலுவலகத்துக்கு வந்துட்டு என்னை பார்க்காம கூட கட்சியில இணைஞ்சிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய மனது இருக்கக்கூடிய ஒரு அண்ணன். மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதை என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நல்லவர்கள் எங்களோடு இணைந்திருப்பது எங்களுடைய பாக்கியம் நான் நினைக்கிறேன். எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த அலுவலகத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் நிறைய லாங் பிரஸ் மீட், ரொம்ப பொறுமையா 10 மணிலிருந்து முகஞ்சொலிக்காம ரொம்ப பொறுமையா அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு நீங்க நியாயம் கொடுக்கணும். அது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. தப்பா போயிடும். இந்த மாதிரி யாரு மேலும் கை வச்சா ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்துக்கு தப்பா போயிடும். நீங்க பாத்துக்குவீங்க நம்பிக்கை எனக்கு. இப்படி போச்சு.